மாலைங்க. அதான் எங்க இருந்தாங்க. ஆமா சாமி மாலை ஆடி கூடாது. நீ வாடா அம்மா. அடுத்த கூட காசு ஆமா நான் எனக்கு எதுக்கு நான் காசு அப்பா என்ன வரும் ஆரம்பத்தில் உங்களுக்கு செலவுக்காக இருக்காங்க ஓடுறதுலாம் பாடுறான்
சைலன்சர் சிவனுங்களா இருப்பாங்க. அமைதியான அர்த்தம். சைலண்ட் சொன்னேன். சைலன்ஸ் இல்லப்பா, சைலண்ட். அமைதி. அதெல்லாம் பண்ண மாட்டோம். நம்மள மீறி வந்துருமா? அப்படியே எல்லாம் நிறுத்துன்னு இங்கிலீஷ் சொன்னது லாய்ப்படாது. நிறுத்துங்கள். அதெல்லாம் வாங்கறது கிடையாது. ஆமா மெடிக்கலுக்கு போய் அவருக்கு எத்தனை வேணும், என்னென்ன கலர்ல வேணும்? நிறுத்துங்க அப்படிங்கிற தப்பா நினைக்கிறேன். தப்பா கேக்குதுன்னா ஒண்ணும் பண்ண வேணாம், விட்டுரு. வாழ்க தமிழ், வளருங்க நாடக கலை. சபையின் கடமதற்கும் ஆன்றோர் அனைவருக்கும் பெரியோர் சிறியோர் தாய் தந்தைமார்கள், ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த அரும் பெரும் தாய்மார்களும் மாணவ மாணவியரும் சகோதர சகோதரிகளும் இன்னும் சுற்று வட்டாரத்திலிருந்து கூத்துமாக வருகித்திருக்கும் அத்தனை பெரியவனுக்கும் இன்னும் வெளிக்கிட்டு வந்தவர்களுக்கும் வெளிக்கிறதுனா என்ன ஆகி போயிட்டா? அதுதான் குளிக்கிட்டு இருக்க. இன்னும் உழுவுல உளுந்தா வந்துடும். சீட்டு வெளிக்கிருந்து வந்தீங்களா? பைசிகாரா வெளியூர்ல இருந்து வரக்கூடிய வெளியூரு. சரி சரிண்ணா. உரம்பர சரப்பர அத்தனை பேத்துக்கும் கல்யாணம் ஆனவங்களுக்கும் கல்யாணம் ஆகும் சொல்லி ஏஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் உள்ள பெற்றவங்களுக்கும் எக்காதவங்களுக்கும் உள்ள பெக்கத்துக்கா தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும் கூட முயற்சியோ நானும் போய் முயற்சி பண்றேன். வயசுக்கு வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் எப்படா வயசுக்கு முடியாது கூத்துமாக வந்திருக்கிறவங்களுக்கும் வராதவங்களுக்கும் இன்னும் வந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்ப மற்றமுன்னான அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் எளிமேடை சேர்த்த கலைவாணி கிராமியை திரும்பூத்து கலைக்குழு சார்பாக வாத்தியார் உங்கள் அத்தனை பேர்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் என்ன
என்னாச்சு? அட பழைய மாரியாயி அவ்வளவுதானே இந்த ஊர்ல ஓட்டு. மாரியா எங்கேயா புதுசா இருக்குது, நீ பழைய மாரியாங்கிற? ஏன்னா இன்னைக்கு விடிய வரையிலும் நல்ல முறையில கதை நடத்தி பேரு எடுத்துட்டு போலாம். பேரு எடுத்துட்டு போனா அடுத்த வருஷம் கூப்பிட்டு தர மாட்டாங்க. நல்ல பேர் எடுத்துட்டு போலாம். நல்ல பேர் எடுத்துட்டு போலாம். எவ்வளவு இருக்குற ஒண்ணு கேட்காது ஒண்ணு பீக்காது. நல்ல எப்படி எடுத்துட்டு போலாம். நல்ல பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப நான் வந்ததுல முதல்ல ஆமா வந்த உடனே கை தட்ட சொன்னேன். எல்லா தட்டும் நமக்கு குஷியா இருக்கும். ஆமா ஆமா உங்களோட கூட 13 பேர் கூட தட்டலையே. 13 பேர் கூட தரல. கவலைப்படாத, நான் உனக்கு வாங்கி தரேன். என்ன அடிய மோதையமா? அட அது இல்ல, நான் ஓட்டு வாங்கி தரேன். அப்படியா? ஆமா சொல்லுவேன். நான் சொல்லுவேன். சொல்லுவியாங்கறேன். சொல்லுவேன். சொல்லு. கேளுங்கள் மகாதர்களே, கோபாலு இப்பதான் உள்ள இருந்து வெளிய வந்திருக்காரு. ஜெயிலுக்குள்ள இருந்து என்ன கேஸ்? ஏன்னா இவன் பாட்டியோட பாட்டி கற்பழிச்சு ஜெயிலுக்குள்ள போயிட்டு சாமி ரெண்டு பாட்டியோ குடிக்கு போயிருச்சு. உள்ள இருந்து வெளிய வந்திருக்கிற. அட அதெல்லனா புரியுற மாதிரி சொல்லு. கேளுங்கள் மகாதர்களே, கோபாலு இப்பதான் முதல்ல மவரியா வெளிய வந்திருக்காரு. ஆமாங்க, நான் முதல்ல மவரியா வந்திருக்கிறேன். இவன் பண்ணி மவரியா வந்திருக்கிறான். என் மவரியை பார்த்தா பண்ணி மவரியா தெரியுது. நான் முதல்ல மவரியாடா. உடக்காம ஓடுற கூட என்னால அப்படி சொல்ல முடியாது. கேளுங்கள் மகாதர்களே, கோபாலு இப்பதான் பஸ்டா வந்திருக்காரு. ஆமா, பஸ்ஸுக்கு பதிலா ஆட்டோல வந்து வண்டிக்கு கார் நிக்குது. அட அது இல்லனா மேக்கப் ரூம்ல இருந்து வந்திருக்கீங்க. ஆமா, நான் மேக்கப் போய் ஊம்பிட்டு வந்திருக்கிறேன். இவன் கிழக்க போய் ஊம்பிட்டு போய் வருவான். அது இல்ல, இந்த மாதிரி கலை கூடாது. கலை கூடாது எனக்கு சொல்லாத. கலை கூட இல்லன்னா கலை கூட இருந்து வெளிய வந்திருக்காரு கோபாலு. என்ன எனக்கு சொல்லாத. அபைக்கு எண்ணம் போப்பையா சொல்ற. ஓகே, கலை கூட இருந்து வெளிய வந்திருக்காரு. கேளுங்கள் மகாஜனங்களே, கோபாலு விடிய விடிய தமாஷ் பண்ணுனா உங்களை எல்லாத்தையுமே சிரிக்க வைக்கணும்னா ஜோரா ஒரு டைம் கை தட்டிடு. ஐயோ தட்டுவா. எல்லாரும் சரி, பரவாயில்ல, சந்தோஷம். நான் வந்த உடனே கை தட்டுறதுக்கு எல்லாரும் 2 தடவை கை தட்டுனீங்க. அவக்காயா 2 தடவை கை தட்டுனீங்க. 2 தடவை கை தட்டினாங்க. கை தட்டல சந்தோஷம். சந்தோஷம். எனக்கு ரொம்ப திருப்பதி. திருப்பதி ஆந்திரா பக்கத்துல இருக்கு. மனசு திருப்திடா. அட திருப்தி எவனா இருப்போம் போறது. அதுக்கு முடியல வைக்கக்கூடாதுங்கிறது. மனசு திருப்திப்பா. சரி சரிண்ணா. அதனால இந்த கை தட்டுனவங்க மட்டும் வேற யாரு வேணாம். கை தட்டுனவங்க மட்டும் அத்தனை பேருமே ஆளுக்கு 10 ரூபா கொடுங்க. கை தட்டுங்க காசு காட்டினா சும்மா உட கல்ல தட்டுவாங்க. ஆமா, அதனாலதான் அந்த அக்கா பாத்துக்கிட்டே கை தட்டாம இருக்கு. உஷாராதான் இருந்திருக்கு அந்த அக்கா. அப்படியா? ஆமா, ஏப்பான்னு தெரிஞ்சுக்கிது. சரி, பரவாயில்ல, சந்தோஷம். நான் வந்த உடனே கை தட்டுறதுக்கு தட்டுனீங்க. ஆமா, திருப்தி. ஆமாங்க. இன்னொன்னுப்பா, எப்படின்னா நான் வந்து கை தட்டினவங்களுக்கு தட்டாதவங்களுக்கும் ஒரு கும்பிடு போடலாம். ஒரு வந்தன வழிபாடு. ஆமா, சரி சரிண்ணா. அதே போல வந்த உடனே எனக்காக 10 ரூபாய், 20 ரூபாய், 100 ரூபாய் என்று நன்கொடை அள்ளி வழங்கி இருக்கிறார்கள். நன்கொடை வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் நன்கொடை வழங்கிய நல்லவர்களுக்கும் ஆள் போல் தலைப்பு, அருகு போல் வேரோடி, கூட்டம் குலையாமல், தொண்டப்பூ வாடாமல், நோய் நொடி இல்லாமல் குடும்பத்தார் அனைவருமே அந்த விநாயகனுடைய அருளில் பெற்று, மாரியனுடைய அருள் பெற்று, நோய் நொடி இல்லாமல் நீடூழி வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த ஐயனை அம்மனை பிரார்த்திப்போம். கலைக்குழு சார்பாக நன்கொடை வழங்கிய அத்தனை பேர்களுக்கு நன்றி, வணக்கம். கும்பிடு போடுறோம். ஓடினா கும்பிட. ஓகே.
சபைக்கு வந்து வெகு நேரம் ஆகுது. நான் ஒருத்தனே பேசி பாடிட்டு நல்லா இருக்காது. அதனால யாராவது என் கண்ணுக்கு தெரியா இந்த வெளிமார்க்கமாக யாராவது வந்தால் அவர்கிட்ட யார் என்னன்னு விசாரிச்சு பார்ப்போம். யார் வர்றாங்கன்னு முதல்ல கவனிப்போம். சபைக்கு தாழ்ந்த வணக்கம். பாருங்க, நம்ம ஊருக்கு யாரோ புதுசா வந்திருக்காருங்க. அவர் யாரு எந்த ஊருன்னு தெரியல. ஏதோ பைத்தியக்காரனா இருக்குது. பணத்தை எல்லாம் எடுத்து மேல குத்திட்டு வந்திருக்கிறாரு. யாரும் தெரியல. போய் யாரும் போய் பாத்துட்டு ஐயோ ஐயோ ஆளம் பாரு. வாங்கண்ணா. எங்க வாங்க. வாங்கண்ணாவா? வாங்கண்ணா. வாங்கண்ணா. வணக்கம் வைக்கிறா. எங்க வணங்குறேன்? வாங்க சார், 2 கை எடுக்கிறேன். ஓய், 2 கை எடுக்கிறேன். 2 கை எடுக்கிறியா? ஊரு கோயில்ல பூசாரி கொடுவா வாங்கிட்டு வந்து 2 கை எடுத்துரு. சோர்த்திக்கும் போது நாய் மாதிரி படுத்துட்டு கவுந்து. தமிழ்நாடுடைய பண்பாடு அப்படிங்க. வந்து ஒரு முறைக்கு நாங்க 2 கை எடுப்போம். யாராவது புதுசா வந்துட்டா நேதாஜி அவர்கள் நேதாஜி அவர்கள் கோமாளிக்காக 10 வாங்கி வருகிறார். அவருக்கு மனமான நன்றிகள் வணக்கங்கள். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு யார் வந்தாலும் நாங்க 2 கை எடுத்து வணக்கம் வைக்கிறது தான் எங்களோட வழக்கம். யாராவது வந்தா 2 கை எடுப்பீங்க. கதை படிச்சு தெரியுது. வைக்கலாம். ஹாய் ஹாய் ஹாய். காலையிலே போயிட்டு ஓ அந்த இல்லையா வேறாயே ஆய் காலையில போனே இல்லையா? இல்லையா? இன்னும் போகலையா? அந்த இல்லையா வேறாய் ஆய்கிற. ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ. ஹவு டு டு யூ? ஹலோ ஹவு டு டு யூ? கேட்டா எல்லாம் அவுட்டி தான் விடுவாங்க. அது இல்லப்பா, நான் உனக்கு எப்படின்னா வணக்கம் வைக்கிறது? என்ன சொல்றேன், ஒரு வணக்கம் வைக்கிறதுக்கு இத்தனை போராட்டம் பண்ண எப்படியா? எப்படிதான் வணக்கம் வைக்கிறது? அதையா சொல்லு. என்ன பண்றது? வணக்கம் வைக்கணும். வணக்கம் பைத்தியக்காரன். நாளுக்கு நாள் நாகரிகம் மாறுது. ஆமா, வருஷம் என்ன 2026 2026 நடக்குது. ஆமா, நாளுக்கு நாள் நாகரிகம் பாடுது. ஆமா, மனச பண்ற வேலையெல்லாம் மிஷின் பண்ணுது. ஆமா, அது எப்படி? வீட்டு வேலை, காட்டு வேலை, ரோட்டு வேலை எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு. வீட்டு வேலை என்னன்னா மிஷின்? வீட்டு வேலை இது வேற விளக்கம் கேட்கறேன். ஆமா, மிஷின் வந்துருக்கு. வீட்டு வேலைன்னா மனுஷன் என்ன? ஆமா, வீடு சுத்தம் பண்றது. ஆமா, வாச கூட்டுறது, கழுவி விடுறது, இட்லிக்கு அரிசி மாவு ஆட்டுறது. ஆமா, அப்புறம் மிளகா ஆட்டுறது, அது மிக்சி, எண்ணெய் காய வைக்கிறது, தண்ணி காய வைக்கிறது, அது ஹீட்டரு, எல்லாத்துக்கும் மிஷின் வச்சு. ஆமா, இது வந்து வீட்டு வேலை. வீட்டு வேலை. ரோட்டு வேலை. ரோட்டு வேலைன்னா எப்படி? காட்டு வேலை. எப்படி காட்டு வேலை? உழவு ஓடுறது, வெள்ளாம விதைக்கிறது, அறுவடை பண்ணது, அடிச்சு கொண்டு வந்து வீட்டுக்கு சேர்த்துறது. அதுக்கு ஒரு மிஷின். அதுக்கு மிஷின். சரி, ரோட்டு வேலைனா ரோட்டு வேலை முதல்ல 20-30 பேர் ரோட்ல நிப்பாங்க வரிசையா. ஆமா, எப்படி? ஆமா, 30 பேர் நிப்பாங்க. 30 தள்ளி போடுறதுக்கு ஒரு ஆளு, தார் ஊத்துறதுக்கு ஒரு ஆளு, அத்தனை பேர் தேவை. 30 பேர் தேவை முதல்ல ரோடு போடுறதுக்கு. ஆமா, அப்படி கிடையாது. 2 வண்டி, 4 ஆள் இருந்தா போதும். 2 வண்டியா? ஆமா. அந்த வண்டி பேர் என்ன? அந்த வண்டி பேரு என்ன? பொக்கல வண்டியா? பொக்கலிங்கா? சொக்கலிங்கா. அந்த வண்டி வந்து ஜேசிபி தெரியாதா? ஏபிசி. அது ஜேசிபியா? ஏதோ ஒரு பி. வண்டி வந்திருக்குது. ஆமா, அதே மண்ணு பறிக்குது, வேற பக்கம் போய் கொட்டுது, அதே நிறைய விடுது அந்த வண்டி. ஆமா ஆமா, இத்தனை வேலை பண்ணுது. அப்புறம் ஜல்லி பறிக்கிறது ஒரு வண்டி, இரும்பு டயர். ஆமா, ஆனா ரோட்ல ஓலர். ரோட்ல ஓலர்யா? ரோடு ஓலர். அந்த ரோடு ஓலர் வந்துருச்சு. ஆமா, அந்த வண்டி தார் ரோடு போடுது. அது அடிச்சிட்டு போகுது. அவ்வளவுங்க. சைலன்ஸ் ப்ளீஸ் பிரதர். அது என்ன விவரமா சொல்லிட்டு இருக்கேன்? மிஷின் பேர் கேட்டுக்கோங்கண்ணா. இப்பெல்லாம் மனசுல கம்ப்யூட்டர்ல பிஇ பேல தான் கண்டுபிடிச்சிட்டான்.
ஏன்னா இயற்கையா மருந்து செய்யுது அது ஒண்ணு மட்டும்தான். சரி. அது எதுல மிஷின் வந்துருச்சு? மிஷின் வந்துருச்சு. அது என்ன மிஷின்? காட்டுலயோ கங்குலயோ நம்ம உட்காந்து முக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் என்ன பண்றது? ஓபன் பண்ணி விட்டு ஒரு தடவை போய் குமிஞ்சு உட்காந்தா போதும். அதே ஆட்டோமேட்டிக் தண்ணி பிரச வரங்க அதே வெளுக்கு இழுத்து விட்டுரும். அப்படியா? அப்ப கழுவுறதுக்கு அதுக்கு மிஷின் தான். அது எப்படி? ஆமா அதே தண்ணி வச்சு பிரஸ் வச்சு போட்டோம். ஒரு சந்தேகம். அந்த பிளக் இருக்குல்ல, அந்த பிளக் நான் எதுல சொல்லுவது? பாட்டியா குழாயில